நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் தேவேந்திரன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழக அரசியல் செய்ய விடாமல் ரொம்ப தொல்லை கொடுத்திருந்த திரு RN ரவி அவர்கள் திடீர்னு மாற்றப்படுகிறார். அவர் மீது பல்வேறு புகார்கள் எழுது. இந்த மாற்றத்திற்கும் இந்த புகாருக்கும் என்ன சம்பந்தம்? கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் செஞ்சதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடந்தது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில இருக்கிறது ஆரோவில் ஃபவுண்டேஷன், ஈசிஆரில் இருக்குது. ஆரோவில் ஃபவுண்டேஷனில் மொத்தம் 3300 ஏக்கர் நிலம் இருக்குது ஈசிஆர் ரோட்டில். அதில் பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஸ்வீடன், லண்டன், கனடா, அமெரிக்கான்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. அது மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். அது மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். இன்னொரு விஷயம் என்னடான்னா, அந்த ஆரோவில் ஃபவுண்டேஷனில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வராங்களோ அவங்க தான் அதுக்கு ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பில் இருப்பாங்க. ஒரு குஜராத் கேடர் IAS ஆஃபீஸரையும் ஜெயந்தின்றவங்களும் அவங்க நிர்வாகம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வருவாய் சார்ந்த விஷயங்களும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சட்டம் சார்ந்த விஷயங்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வரும். ஏதாவது புகார்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதை கையாளும். இந்த 3300 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதில் ஒதுக்குப்புறமாக இருக்கிற சில இடங்கள், ஒதுக்குப்புறம்னா இல்லை, இவங்களே அப்படி ஒரு இடத்த ஒதுக்குப்புறமான இடம்னு சொல்லி உருவாக்கல. ஏற்கனவே இருக்கிற மொத்த நிலத்துல கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கிற இடம்னு இவங்களே ஒரு இடத்த முடிவு பண்ணி 16 ஏக்கரை வித்துடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கா? பவர் நிலத்தை யாருக்குமே விற்கிறதுக்கு உரிமையே இல்லை. அப்புறம் எப்படி விற்கிறாங்க? அதுதான் சட்ட திட்டம். ஆரோவில் ஃபவுண்டேஷனோட லாண்ட் ஆர்டர்ல அந்த சட்ட திருத்தத்தில் அப்படிதான் இருக்குது. யாரு கேட்க போறா? இதெல்லாம் யாருக்கு வெளியில தெரிய போகுது? வெளியில நடக்கிறதே உலகத்துக்கு தெரிய மாட்டாங்குது. ஒரு சின்ன காட்டு பகுதிக்குள்ள இருக்கிறது யாருக்கு நடக்க போதோ, அதுலயும் ஒரு நிர்வாகத்துக்குள்ள நடக்க போற விஷயம் யாருக்கு தெரிய போகுது? அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, 10 ஏக்கர் நிலத்தை அதிமுக சேர்ந்த ஒருத்தருக்கும், இன்னொருத்தருக்கு 3.5 ஏக்கர் நிலத்தையும், இன்னொருத்தருக்கு 2.5 ஏக்கர் நிலத்தையும் வித்துடுறாங்க. எவ்வளவுக்கு விற்கிறாங்க? ஒரு ஸ்கொயர் ஃபுட், அதாவது ஒரு சதுர அடி நிலத்தை 16 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மி. ஆனா நீ இப்போ வாங்குறீங்களா, இப்போ நீங்கள் தான் வாங்குறீங்கன்னு வைங்க, நீங்கள் அந்த இடத்த வாங்கி சரி பண்ணி ஒரு லே அவுட் போட்டிங்கன்னா ஒரு சதுர அடியை, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபுட்டை 16,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ 10,000 மடங்கு. அப்போ சரி, இதை எப்படி இவங்க நிர்வாகம் சரி பண்ணுதுன்னா, வேறொரு இடம் இருக்குல்ல, உதவாத இடம், அந்த இடத்த வாங்கி இவங்க இதை காம்பன்சேட் பண்ணிடுறது. நாங்கள் 16 ஏக்கர் விற்றோம் இல்லையா, அதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி வச்சுட்டோங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடம் எதுக்குமே பயன்படாத இடம். இது சம்பந்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர், இராணுவ மேஜர் அருண் நம்பதி, கண்ணன், பிரியா, ஜமுனா அப்படின்றவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து விழுப்புரம் SP சாய் பிரணீத்துக்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க 2 நாளைக்கு முன்னாடி. கொடுத்து இது மாதிரி இவ்வளோ ஊழல் நடந்திருக்குது, இதெல்லாம் தட்டி கேட்டால் எங்கள் வீட்டு EB கனெக்ஷனை கட் பண்ணுறாங்க, இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணுறாங்க, ரவுடி பசங்களை விட்டு மிரட்டுறாங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்லேயும் நடவடிக்கை இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மணிஷ்கிட்ட தகவல் சொல்கிறாங்க. அவர் இதை கொஞ்சம் பெருசு பண்ணுறாரு. பெருசு பண்ணி எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் பெட்டிஷன் போடுறாரு, மெயில் போடுறாரு, CMக்கு, ஹோம் மினிஸ்டருக்கு, எல்லாருக்கும் போடுறாரு. போட்ட உடனே பத்திரிகைகள் கூட யாருமே பெருசாக எழுதலை. ஒரு சிலர் தான், 2 நிறுவனங்கள் தான் எழுதியிருக்குது. ஒன்று ஒன் இண்டியா, இன்னொன்று சென்னை ரிப்போர்ட்டர்ஸ்.com. வேறு யாருமே எழுதலை. அடுத்தது நம்ம தான் பேசுகிறோம். மீதி எந்த பத்திரிகையும் எந்த மீடியாவும் எழுதலை. ஏன்னா ஆளுநர் இன்வால்வ் ஆகிருக்கிறான்றது ஒன்று. இப்போ புது தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தகவல் பெருசாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆளுநர் மாளிகையில் இருக்கிற ஆளுநருடைய செயலாளர் எல்லா பத்திரிகை எடிட்டருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்ததா சொல்லப்படுது. தனிப்பட்ட முறையில். ஆமாம், தனிப்பட்ட முறையில். அது எந்த அளவுக்கு உண்மைலாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னீங்களே ஆதாரம் எங்கெல்லாம் கேட்க முடியாது. ஒருத்தர் சந்திக்கிறாங்கன்னா நம்மகிட்ட சொல்ல முடியுமா? தாஜ் ஹோட்டலில் சந்திக்கிறாங்க ஒரு பத்திரிகை எடிட்டரும் ஆளுநர் மாளிகை செயலாளரும், அதுக்கு நம்ம ஆதாரத்தை போய் தர முடியுமா? வேலைனா ஆளுநருடைய செல்ஃபோன் நம்பரும் மற்ற எல்லா யூடியூப் சேனல் இல்லை இந்தியா டுடே மற்ற பத்திரிகையோட எடிட்டரோட நம்பரை CDR போட சொல்லுங்கள், அப்போ தெரிஞ்சிடும்ல. அப்போ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்ததா சொல்லப்படுது. அதனால் யாருமே அதை கண்டுக்கல. இதுதான் இந்த உடனே இவர் தமிழ்நாட்டிலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போட்டதும் அதை விட ஒரு பெரிய சிறப்பு நாடானா
மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் சிறப்பான சம்பவம் சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டாங்க. அதாவது ஆளுநர் ரவியை வெஸ்ட் பெங்காலுக்கு மாத்திரம்னு சொன்ன உடனே அவங்க என்ன பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சோஷியல் மீடியாலும் போட்டாங்க, ட்விட்டர் பக்கத்தில். தொலைச்சிருவோம் உன்னை, வாழை ஒட்ட வெட்டிடுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், இங்கே நீங்கள் அது மாதிரிலாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வாழை ஒட்ட வெட்டிடுவேன், என்கிட்ட வச்சுக்கூடாது, நீ எல்லா ஃப்ராடு தனத்து பண்ணிட்டெல்லாம் இங்கே வந்து உனக்கு நீ நினச்ச மாதிரிலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஒரு சிறந்த மனிதர் போல ஆர்எஸ்எஸுடைய கொள்கையும் அரசாங்கத்துக்கான நெருக்கடியும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க ஒரு நபர் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ப முடியுதா? நம்ப முடியுது இல்லைங்க, அதை தெரியுதையே. இது அவங்களோட அஜெண்டா, பிஜேபியோட அஜெண்டா. திமுகவை டார்கெட் பண்ணுன்றது பிஜேபியோட அஜெண்டா. இப்போ திமுக என்ன பண்ணியிருக்கணும்? இதை சிபிஐ கவனத்துக்கு எடுத்துன்னு போனோம். உதவாத மேட்டருக்கெலாம் சிபிஐ கேள்வி கேட்டால் வேணா, நாங்கள் சிபிசிஐடி என்கொயரி வைக்கிறோன்னு சொல்கிறீங்கல்ல, எத்தனை மூத்த அமைச்சர்லாம் இருக்கீங்க, முதலமைச்சரை கேட்காமலே பேசுகிறீங்கல்ல, இப்போ என்ன பண்ணுறீங்க? வடையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? கேட்கணும்ல, பிச்சு எடுக்கணும்ல. ஏன் பண்ணலை? ஏன்டா அவங்களுக்கே தெரியலன்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? அவங்களுக்கே தெரியல, இது தேவையில்லாத பிரச்சனை. என்ன இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி பேசினாவே பிஜேபிக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அமையும். ஏன்னா இடம் வந்து உங்க மாநிலத்தில் இருக்குது, சட்டம் ஒழுங்குலேருந்து ரெவென்யூ வரைக்கும் உங்கள் சட்டத்திட்டத்தில் இருக்குது, உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ நீங்கள் பேசலாம்ல, ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் எங்களுடைய இடத்துல கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்த திருட்டுத்தனமாக வித்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் பெருசு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? எத்தனை தலைமை கழக பேச்சாளர் இருக்கான், வேற எதெல்லாம் பேசுகிறான், இதை பேசணும்ல. ஏன் திமுக பயப்படுது ஆளுநரை பார்த்து? ஏற்கனவே எதிர்த்து சட்ட போன்றதுல பல்வேறு விஷயங்களை பேசுனாங்க. ஏன்ச்சு வெளியே போயணும் ஒரு அமைச்சர் சொன்னாப்புல பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து முரண்பாடாக இருந்து அவங்க எதிர்குரல் கொடுத்தாங்க, போராட்டம்லாம் பண்ணாங்க. இதுக்கு ஏன் பயப்படுறாங்க? இதுதான் சிக்கிட்டாரு சேகர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, ஏன் பண்ண மாட்டாங்க? பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, வேற என்ன, அது ஒரு டாக்டிக்ஸாக இருக்கலாம். எதுக்கு இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் அதை பெருசு பண்ணணும், அப்போ நம்மளை பற்றி யாராவது பேசுவான். எங்கேயும் ஆவினில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த பால் முகவர் சங்கத்துடைய தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. 3 கோடி லிட்டராக வந்து உற்பத்தி பண்ண போகிறோன்னு. ஆனால் 2 கோடி அளவுக்கே உற்பத்தி இல்லைன்னு அவரே சொல்கிறார், பால் முகவர் சங்க தலைவர். நம்மளை அதை யாராவது பிஜேபிக்காரங்க எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கட்சிக்கு அது மைனஸ் பாயிண்ட்டாக போயிடும்ல. அப்போ நீ உன் திருட்ட நான் சொல்ல மாட்டேன், என் திருட்ட. அதனால் உன் விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன், என் விஷயத்தை பற்றி நீ பேசக்கூடாது. ஆனாலும் கூட இது மிகப்பெரிய தவறு. இது சிபிஐ என்கொயரி கேட்டால் ஒட்டுமொத்த பிஜேபிக்கு அசிங்கம். இதை கேட்கணும் திமுக. இவங்க அமைதியாக போகிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஒரு மிகச்சிறந்த பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அது எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேனே, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய போகிறது இல்லைங்க. அது வந்து ஒரு நிர்வாகம், ஒரு ரூம், ஏசி ரூமுக்குள்ளே நடக்க போகிற டாக்குமெண்டேஷன். நான் தெரியாமல் ஒருத்தர் இந்த இடத்த விற்றுட்டேன்னா நான் அப்படியே விட்டுறல, நான் விற்ற இடத்துக்கு பதிலாக இன்னொரு இடத்த வாங்கிக்கிட்டேன். அதனால் நீங்கள் பெரிய குறையாகவே என் மேலே சொல்ல முடியாதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் வந்து அதிக மதிப்புள்ள இடத்த ஒருத்தருக்கு விற்றுட்டேன், ஆனால் அப்படியே விட்டுட்டு போனால் தான் தப்பு, அஃபென்ஸு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, குறைவான விலைக்கு ஒரு இடத்த வாங்கி இதை சரி பண்ணிட்டேன். இந்த 16 ஏக்கர் எப்போ நான் விற்றுட்டேன், இருந்தாலும் அதுக்கான இடத்த வாங்கிட்டேன். அது எப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ரெவென்யூ ரெக்கார்டில் அரசாங்கத்துக்கு ஒரு இடம் வேணும்னு வச்சிங்களேன், ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் கட்ட போகிறோம், இல்லை ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் கட்ட போகிறோம், ஒருத்தருக்கு சொந்தமான இடம்னா அந்த இடத்துக்கு பணம் கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணார், பணம் மட்டும் போதாதுங்க, எனக்கு என்னுடைய இடத்துக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு இடத்த கொடுப்பாங்க, பணமும் கொடுத்துருவாங்க, அந்த இடத்தையும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான். அப்போ இது தப்பு இல்லைல்ல, பாவம் தெரியாமல் செஞ்சுட்டோம். அதுக்காக நாங்கள் இடத்தையும் வாங்கி வச்சுட்டோங்க. ஆரோவிலுக்கு அந்த 16 ஏக்கர் நான் வாங்கி வச்சுட்டுமே, நீங்கள் எப்படி என்ன குறை சொல்கிறீங்க? 1 லட்ச ரூபா பொருளை வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், கை மாற்றி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். அது தப்பு இல்லைன்ற மாதிரி கணக்கு காட்டுவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ பொருளாதார இழப்பு ஏற்பட்டுக்குது. ஏறக்குறைய ஒரு கிரவுண்டே 1,44,00,000 நம்ம விற்கிதுங்க. யாரு தனியாருக்கு விற்று அவன் லே அவுட்டு போட்டு விற்கிறதா இருந்தால் 1,44,00,000 ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு கிரவுண்டு. ஆனால் இவங்க விற்கிற ஒரு சதுரடி விலை எவ்வளோ? வெறும் 16 ரூபாய், 38 லட்சம் ரூபாயோ என்னவோ வருது. இப்போ பாருங்க, இப்போ இது மாதிரி 2021
டில் நவ் இது வரைக்கும் எத்தனை இடத்த இது மாதிரி விற்றாங்க, இல்லை அங்கே இருக்கிற தேக்கு மரங்கள், ரோஸ்வுட் மரங்கள், கிரவுல் மண் திருட்டு, இது மாதிரி நிறைய நடந்திருக்குதுன்றாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சா தானே தெரியும் எத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு. இது வரைக்கும் எத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்காது சொல்கிறாங்க. ஆமாம், பல்லாயிரம் கோடின்றாங்க. அந்த புகாரில் பியூஷ் மணிஷ் கொடுத்த புகார் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்களன்னா அதில் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ இந்த நிலத்தோட மதிப்பு மட்டுமே 350 கோடிங்க. அப்போ கிரவுல் மண் திருட்டு, தேக்கு மரம் திருட்டு, ரெட் ரோஸ் வுட்டு திருட்டு, அதெல்லாம் கவர்னர் தான் பண்றாரு. கவர்னர் தான் பண்றாருன்னா அவர் தானே தலைமை. எவன் தப்பு பண்ணாலும் அவர்கிட்ட தாங்க போவோம். இப்போ முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நம்ம முதலமைச்சரை இவங்க பண்ற தப்பு எனக்கு நிம்மதியா தூங்கவே முடியலன்னாரு. அவர் தப்பு பண்றாரு. யாரோ ஒருத்தர் கடைநிலை ஊழியரோ இடைநிலை ஊழியரோ தப்பு பண்றாங்க, அது யார் மேல போவோம்? அந்த அரசாங்கத்து மேலதான் போவோம். பங்கு போயிருக்கு. ஆமா, போகாம என்ன இல்ல நீங்களே அதை பண்ணணும்ல. இந்த இடத்த கொடுத்த இடத்த நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருக்கணும்ல. இத்தனை வருஷம் நீங்க திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தீங்களே, நீங்க நேர்மையான அதிகாரியா இருந்தா பிரஸ்ஸை கூப்பிட்டு நான் இத்தனை வருஷம் இங்க வேலை பார்த்தேன், எல்லாருக்கும் நன்றிங்க, போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லணும்ல. இல்ல டீ பார்ட்டிலாம் வைப்பாரு அடிக்கடி. வைக்கலையே, ஓடிட்டியே. நீ ஓடனல்ல, தூக்கி பெட்டி திட்டலாம் தூக்கின்னு தானே ஓடுனீங்க. பழனிவேல்ராஜன் சொன்னார், டீக்கு செலவு பண்ணுற துட்டு எவ்வளோன்னு. உங்கள் வீட்டு துட்டா, உங்கள் அப்பா வீட்டு துட்டா, என்ன மாதிரி இருக்கிற எல்லாருடைய வரி பணங்க. யார் வீட்டு காசில் டீ குடிக்கிற? நாங்கள்லாம் 10 ரூபாய் டீ குடிப்போம், நீ மட்டும் 150 ரூபா டீ குடிப்பியா? எவன் வீட்டு காசு கேட்கணும்ல. ஓடுனியே, நீ திருட்டுத்தனமாக தானே ஓடுற. திருட்டுத்தனமாக ரயில் ஏறி ஓடுற மாதிரி தானே திருட்டுத்தனமாக நீ ஃப்ளைட் ஏறி ஓடுற. ஒரே ப்ரெஸ்ஸை பார்க்கலையே. ஏன் நீ பேச வேணாம், உன் செக்ரட்டரி விட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் போடுங்க, இத்தனை வருஷமாக பணியாற்றின எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன், தேங்க்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்லலை? சரி, ஓகே. பல்வேறு விஷயங்களை குறிப்பாக சொல்லியிருந்தீங்க. ஆரோவில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஊழலில் RN ரவி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது. அதனால தான் அவர் டெல்லி சர்க்கார் மாற்றிருக்காங்கன்னு ஒரு தகவலை தெரிவிச்சமைக்கு நியூஸ் டுடே தமிழ் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். திமுக அரசாங்கமும் இது தொடர்பாக ஒரு CBI என்கொயரி வச்சு ஆளுநர் ரவி மீதும் அந்த குஜராத் கேடர் IAS அதிகாரி ஜெயந்தி மீதும் வழக்கு தொடுக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், நமது நேயர்கள் சார்பான வேண்டுகோள். ஏன்னா இது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய வரிப்பணம், நம்ம தமிழ்நாட்டோட அரசாங்கத்தின் கீழ் இருக்குது. அது நிர்வாக ரீதியாக. வாய்ப்பளித்த நியூஸ் டுடே தமிழர்களுக்கு நன்றி, வணக்கம். சரி, ஓகே. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.